8.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பு இன்னைக்கு நில மதிப்பு. இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள நிலங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வக்ஃப் போர்டு என்ற இந்த நிர்வாகம் 200 கோடி ரூபா தான் வருமானம் வருதுன்றாங்க. ஆனால் இன்னைக்கு இது யார் அனுபவிக்கிறான்னா, திமுகவுடைய கவுன்சிலரும் அமைச்சரும் திமுகவுடைய அறிவாலயம் கட்டுவதற்கும் இதுக்குத்தான் வக்ஃபு சொத்துக்கள் பயன்படும் என்றால், இது எப்படிங்க ஒரு நாட்டின் பிரதமராக 20 கோடி இஸ்லாமிய மக்கள் முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு பிரதமரால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? இந்த 8 லட்சம் கோடி சொத்து இருக்குன்னா, இந்த சொத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடிய திறன் இங்க வக்ஃபு போர்டு இல்லை. அளவுக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது ஊழலுக்கு தான் பயன்படுது. ஒரு முறை அது வக்ஃபு நிலம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டால் நீதிமன்றம் அதில் தலையிடாது, மாவட்ட ஆட்சியர் தலையிட முடியாது. அப்ப பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இஸ்லாமியர்களா இருந்தா நாசமா போங்கன்னு நினைக்கிறதா இருந்தா அவர் கண்டுக்கவே வேண்டாம். இல்ல இஸ்லாமியர்கள் தான் ஓட்டே போட மாட்டேங்கிறாங்களே, நீ எப்படி போனா எனக்கு என்னன்னு திரு நரேந்திர மோடி நினைக்கல. அவர் என்ன பார்க்கிறாருன்னா, ஒன்று ஏழை இஸ்லாமியர்கள் பயன்பெறணும், இஸ்லாமிய பெண்களுக்கு அதுல பங்களிப்பு இருக்கணும். அந்த வக்ஃபு சொத்து என்ற பெயரில் அவர்கள் நிலம் பறிக்கப்படுகிறதோ அது நடக்கக்கூடாது. அது சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு யார் உரியவர்களோ அவர்களிடத்தில் தரணும்னு சொல்றது நியாயமானதா இல்லையா? நீங்க பேசக்கூடிய சிஏஏவா இருக்கட்டும், அல்லது இந்த புதிய மசோதா தாக்கல் செய்வதாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறீர்கள். நீங்கள் எதிர்க்கிற ஒரே ஒரு விஷயமாவது நியாயம் இருக்கிறது என்று நிரூபித்தால், நான் பாஜகவை தூக்கி எரிஞ்சிட்டு உங்க கூட வரேன், நானும் பாஜகவை எதிர்த்து போராட தயாரா இருக்கிறேன். நான் இன்னும் சொல்றேன், அயோத்தியாவுடைய ராம ஜென்ம பூமியில கட்டப்பட்டிருக்கிற ஸ்ரீராமருடைய கோவில் இப்ப நான் போனேன். கோவிலுக்கு போற ரோட்ல 3 மசூதிகளை கடந்துதான் நீங்க கோவிலுக்கே போக முடியும். அங்க அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லதான் படுது, தொழுகை நடக்க தான் செய்யுது. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திக்கால் தமிழகத்துல பேசுறாங்க. நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டில் உள்ள போய் உத்தரப்பிரதேசத்துல பாரு, பார்த்துட்டாவது என்னை திட்டு. எங்களை நீ அடிப்பதற்கு ஆயுதம் எடுத்துட்டு வரணுன்றது 2வது தான். நீ யோசித்தாலே உனக்கு அடி விழுவுன்ற பயத்தை உருவாக்கினதுனால பாகிஸ்தான் நேரடியாக நம்மோடு மோதாது. இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிஜேபியோட தேசிய செயலாளர் மற்றும் சிறுபான்மையினர் அணி தலைவர் நம்மளோட வேலூர் இப்ராஹிம் ஐயா அவர்கள் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வாழ்க வளமுடன். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கு. ஓகே சார், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம இந்த வக்ஃப் போர்ட்லேருந்து ஆரம்பிப்போம் சார். அது முஸ்லீம்களுக்கான ஒரு சமூகத்துக்காகவும் இல்லை இந்த பொருளாதாரத்துக்காகவும் ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இதுவாக இருக்குது அந்த வக்ஃப் போர்டு அப்படின்றது. அதை இப்போது பிஜேபி அவங்க கைப்பற்றதான் நினைக்கிறாங்க. அவங்க ஒரு சட்டம் கொண்டு வர்றதா பேசப்படுது. இதனால் முஸ்லீம்கள் எல்லாருமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த சட்ட திருத்தம் எப்படி இதுலேயே இப்போ பிஜேபி மூக்கு நுழைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. அது என்ன சார்? திமுக காரங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது உங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்களா, இல்லை ஏதாவது கவுன்சிலர் சீட்டு தரேன்னு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா ஏதாவது ஆதாயம் இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இது போன்று பேசக்கூடியவர்கள், இது மாதிரியான கேள்விகள் எழுப்பக்கூடியவர்கள், அல்லது சிறுபான்மை சமூகத்தின் மீது அக்கறை இருக்குது, குறிப்பாக இஸ்லாமிய மக்களின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்தி கூட்டணியில் உள்ள காங்கிரஸாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் நியாயமானதான்னு பார்ப்போம். மத்திய அரசு, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இஸ்லாமிய சமூகத்தை மேம்பட வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வக்ஃபு சொத்துக்கள் சீரமைக்கப்படணும், அதற்காக மசோதாவை கொண்டு வராங்க. சரி, இப்போ இதில் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க இல்லையா, அபகரிக்க போகிறார்களா அப்படின்ட்டு. அபகரிப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் வக்ஃபு சொத்தை எடுத்து இந்துக்களுக்கு கொடுத்துட்டா, இல்லை வக்ஃபு சொத்தை எடுத்து அது நாட்டுடைமை ஆக்கிவிட்டால் இது அபகரிக்கிறாங்க, அல்லது இஸ்லாமிய மக்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மசோதாவில் மிக முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்படுது. பாரதம் முழுக்க வக்ஃபு சொத்துக்கள் என்பது ஏறக்குறைய 9.5 லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை, இது 2க்கு அடுத்து 3வது அதிக நிலங்கள் கொண்டது வக்ஃபு சொத்து தான். இவ்வளோ பெரிய சொத்தினுடைய அந்த மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பு இன்னைக்கு நில மதிப்பு. இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள நிலங்களை கையில் வைத்து கொண்டிருக்கிற இந்த வக்ஃப் போர்டு என்ற இந்த நிர்வாகம் 200 கோடி ரூபா தான் வருமானம் வருதுன்றாங்க. இதை எப்படி சொல்றதுன்னா, உதாரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு கடைக்கு இன்னைக்கு வாடகை, எல்லா கடையும் கொடுத்துட்டு வராங்க. சென்டரில் இருக்கிற ஒரு கடைக்கு மட்டும்
நாங்கள் மாதம் 10 ரூபா கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க? என்னங்க பக்கத்து கடை 10 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறாங்க, இந்த கடை 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, மெயின் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அது என்ன நீங்கள் மட்டும் 10 ரூபா வாடகை கொடுக்குறீங்க? நம்பவே முடியலைன்னா, இல்லை இந்த வக்ஃபு போர்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதில் எங்கள் கட்சிக்காரரை தான் ஒரு இஸ்லாமியரை போட்டிருக்கிறோம், அந்த 10 லட்ச ரூபா வாடகை கொடுக்கறதுக்கு 10 ரூபா போட்டால் போதும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், எங்கள் கட்சி தலைவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், ஸோ அதனால் நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன்னா. இப்போ இந்த வக்ஃபு போர்டு எதற்காக நியமிக்கப்பட்டது? இஸ்லாமிய பெரியவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய இறப்பிற்கு பிறகு ஏழை எளிய மக்கள் படிக்கணும், மதரசாக்களில் இஸ்லாமிய கல்வி பயிலணும், விதவைகளுக்கு மறுவாழ்க்கை கிடைக்கணும், இது மாதிரியான நல்ல காரியங்களுக்கும் கல்விக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சொத்துக்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அதிலிருந்து நீங்கள் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், விதவைகளுக்கு ஒரு பண உதவி பண்ணலாம், அல்லது கல்வி பொருளாதாரத்துக்கான பள்ளிக்கூடங்களை நீங்கள் உருவாக்கி தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். இந்த மாதிரியான மதரசாக்களில் இஸ்லாமிய கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியை நீங்கள் சேர்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்குத்தான் இத்தனை லட்சம் கோடி சொத்துக்களை இஸ்லாமிய முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இது யார் அனுபவிக்கிறான்னா, திமுகவுடைய கவுன்சிலரும் அமைச்சரும் திமுகவுடைய அறிவாலயம் கட்டுவதற்கும் இதுக்குத்தான் வக்ஃபு சொத்துக்கள் பயன்படும் என்றால், இதை காப்பாற்றுவதற்குத்தான் இஸ்லாமிய பெருச்சாளிகளில் ஒரு சில பேர் திமுகவையோ அல்லது காங்கிரஸையோ நம்பிக்கொண்டு அவர்கள் காலை சுற்றி கொண்டு இருப்பார்கள் என்றால், இது எப்படிங்க ஒரு நாட்டின் பிரதமராக இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய 20 கோடி இஸ்லாமிய மக்கள் முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு பிரதமரால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க பாருங்க, ட்ரிபிள் தலாக் தடை சட்டத்தை பிரதமர் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? பார்த்தீர்களா, எங்க இஸ்லாமிய ஷரியா சட்டத்துக்குள்ள கை வச்சுட்டாரு, எங்க மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்த பார்க்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் ட்ரிபிள் தலாக் கொடுக்கக்கூடாது. அத்தலாக்கு மர்ரத்தானி திருக்குரான் சொல்லுது. அந்த திருக்குரானுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதகுருமார்கள் தொடர்ந்து பெண்களை பாதிப்புக்குள்ளாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கியதனுடைய விளைவு ஓட்டு வங்கிக்காக காங்கிரஸும் எதிர்த்து பேசாமல் இருந்தாங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டு பாரதம் முழுக்க உள்ள நீதிமன்றங்கள் கதவை தட்டிய பொழுது கூட காங்கிரஸ் ஆட்சியில் கதவை திறக்கலை. நீதிமன்றங்கள் பலமுறை அரசுக்கு இது சம்பந்தமாக என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு சொன்ன பொழுது வாய்ப்புத்தி இருந்தது. திரு நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களின் தகப்பனா ஒருவர் எப்படி முடிவெடுப்பாரோ அப்படி தைரியமாக எடுத்தார். இதில் என்ன விமர்சனம் வந்தாலும் திருக்குறானில் என்ன சட்டம் இருக்கோ அதற்கு மாற்றமாக இங்கே இருக்கிற சில இஸ்லாமிய மதகுருமார்களும் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் செய்கிறார்கள். அதற்கு எதிராக பெண்களை காக்க இந்த பெண்கள் இந்த தேசத்தினுடைய பங்கு என்பதை உண்மையாக புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான தலைவர் திரு நரேந்திர மோடி ட்ரிபிள் தலாக்கை தடை செய்தார். இந்தியா முழுக்க அதற்கு முன்னால பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் இந்த ட்ரிபிள் தலாக்கில் இருந்தது. எப்போ ட்ரிபிள் தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனைன்னு ஒரு தண்டனையை அறிவித்தாரோ, இன்னைக்கு எந்த இஸ்லாமிய பெண்களும் தலாக் தலாக் தலாக்னு நடுத்தருவில் நிற்கல. ஒரு கேஸ் கூட அப்படி இல்லை. அப்படி இருந்தால் உள்ள போடுவோன்ற பயம் வந்த பிறகு பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 வருடங்கள்ல இந்த உண்மையை புரிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு நரேந்திர மோடி என்ற ஒரு தலைவனுக்கு அவர்கள் நிர்பந்தத்தால் வாக்களிக்காவிட்டாலும் தன்னுடைய தகப்பனை போன்று பார்க்கிறார்கள் என்றால் இதுதான் நரேந்திர மோடி அவருடைய சாதனை. அதே மாதிரி தான் இந்த வக்ஃபு சொத்தை இந்துக்களுக்கு கொடுக்கறதும் நாட்டுடைமையாக்குவதும் நரேந்திர மோடி அவருடைய குணம் அல்ல. என்டிஏவுடைய எண்ணமும் அது கிடையாது. யாருக்கும் ஆக்கிரமிப்பதற்கோ இல்லை அதை பறித்து கொள்வதோ இது அடிப்படை நோக்கமே இல்லை. அப்போ எதுக்காக இந்த மசோதா கொண்டு வராங்க? இஸ்லாமியர்கள் எக்கேடாவது கெட்டு போகட்டும் காங்கிரஸ் மாதிரி அவர் நினைக்கல. இந்த 8 லட்சம் கோடி சொத்து இருக்குன்னா இந்த சொத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடிய திறன் இங்கே வக்ஃபு போர்டு இல்லை. அளவுக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது ஊழலுக்கு தான் பயன்படுது. அப்போ இதை இன்னொரு கண்காணிப்பு மையமும் கண்காணிக்கணும். இவர்களை கேள்வி கேட்குற இடத்துல இன்னொருத்தர் இருந்தால் தான் அது சரியாக வரும். அதனால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நீதிபதி முன்னிலையில் அந்த மாவட்டத்தில் எவ்வளவு வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்கள் நில மதிப்பு எவ்வளவு, உண்மையாகவே அந்த சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் தானா என்பதை கண்டறிந்து முறையாக மீண்டும் பதிவு செய்து அந்த சொத்துக்களின் நில மதிப்புக்கு மாற்றாக 10 ரூபா வாடகை 100 ரூபா வாடகைன்னு பெயரளவில் கொடுத்து ஆக்கிரமித்து வைத்திருந்தால் அவர்களை வெளியேற்றி உண்மையான நில மதிப்பின் அடிப்படையில் வாடகையோ அல்லது அங்கு கல்விச்சாலை நிறுவுவதோ இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக ஏழை இஸ்லாமிய மக்கள் பயனடைவார்கள், ஏழை விதவை பெண்கள் பயனடைவார்கள், கல்விக்காக காத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் முன்னேறுவார்கள்.
அதுக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய மசோதா, இந்த மசோதாவில் என்னங்க கேடு வந்துட போகுது? எதற்கெடுத்தாலும் மோடியை விமர்சிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளோ நான் கேட்கிற இந்த கேள்விக்கு அவர்களால் பதிலளிக்க முடியுமா? இல்லை. இன்றைக்கு தமுமுக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் யாரு? திரு ஜவாஹிருல்லா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சட்டத்தை, இந்த மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனா இதே ஜவாஹிருல்லா நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, வக்ஃபு சொத்துக்கு எதிராக போராட்டம் ஜவாஹிருல்லா நீங்க போட்டீங்கன்னா பல போராட்டங்களை அவரே நடத்தியிருக்கிறார். எதற்காக நடத்தியிருக்கிறாரு? வக்ஃபு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுது, வக்ஃபு சொத்துக்கள் குறைந்த வாடகைகள் வைத்து பெரிய பண முதலாளிகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை அரசு மீட்டு தரணும்னு போராடி கொண்டிருக்கிறார். நீங்க கஷ்டப்பட்டு காலம் காலமா போராடியதை திமுகவோ காங்கிரஸோ கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது பாரத பிரதமர் அதுல முன்முடிவு எடுத்து மசோதாவை கொண்டு வந்து சட்ட ரீதியாக மாவட்ட ஆட்சியரும் நீதிபதி முன்னிலையில் அப்படி கொண்டு வரப்பட்டால் இமீடியட்டா காலி பண்ண முடியும். போராட்டமே தேவையில்லையே. நீங்கள் போராடி சாதிக்க முடியாததை மசோதாவின் மூலம் சட்டப்படி இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களின் நிலங்களை உரிமையோடு பயன்படுத்துவதற்கும் அதனுடைய லாபத்தை ஏழை மக்கள் பயன்படுத்துகிற இஸ்லாமியர்களை ஊக்குவிப்பதற்கு செயல்படுத்தினால் இதை எப்படிங்க ஒரு நியாய உணர்வு உள்ள ஒரு இஸ்லாமியர் எதிர்க்க முடியுன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வக்ஃபு நிலம்னு வச்சுக்கிறாங்க. இந்த வக்ஃபு நிலம் என்ன இருக்கும் அதை தாண்டி புதிதாக வக்ஃபு நிலம்னு நிறைய நிலங்களை சேர்க்கிறார்கள். அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, ஹிந்துக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய நிலங்களும் அதில் சேர்ந்து வரும் பொழுது இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது நாடு முழுக்க நடக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல கடலூர் பக்கத்துல சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அவர் பேர் கான் சாஹிப். அவர் ஒரு 300 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாருங்க. இந்த 300 ஏக்கர் நிலத்தை அவர் இறந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு விற்கிறாங்க, அவங்க பட்டா போடுறாங்க, முறையாக ரெவென்யூல பதிவு செய்யறாங்க. திடீர்னு 2 வருஷத்திற்கு முன்னால இந்த 300 ஏக்கர் வக்ஃபு நிலத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னதுமே அவர்கள் நிலம் எல்லாம் 0 மதிப்பிலானது அப்படின்னு அங்க இருக்கிற வருவாய்த்துறை அறிவிக்குது. அந்த இந்து மக்கள்ல இருந்து இஸ்லாமியர்களும் அதுல பாதிக்கப்படுறாங்க. ஒரு 250 இந்துக்கள் இருக்கிறாங்க, ஒரு 50 இஸ்லாமிய குடும்பமும் இருக்கு. அவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கதறாங்க, ஆர்டிஓல கதறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரை ஒரு முறை அது வக்ஃபு நிலம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டால் நீதிமன்றம் அதில் தலையிடாது, மாவட்ட ஆட்சியர் தலையிட முடியாது. அப்ப பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? என்னடா இருந்து நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி நானு என் புள்ளன் சந்ததிகளாக இருக்கும் பொழுது எங்கள் நிலத்தை பறித்து கொண்டு இது வக்ஃபு சொத்துன்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு இந்து உணர்வு இருக்குல்ல, இதை நீங்கள் திரும்ப திரும்ப புண்படுத்துவது நியாயமா? அப்ப பிரதமர் இந்த மசோதாவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன கொண்டு வராருன்னா, வக்ஃபு சொத்து என்றும் அல்லது இன்னொருடைய சொத்து என்றும் எது சர்ச்சைக்குள்ளாகிறதோ அந்த சர்ச்சைக்குள்ளான நிலங்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியரும் நீதித்துறையும் சரியான முறையில் அதை ஆய்வு செய்து அது உரிய வக்ஃபு சொத்தாக இருந்தால் வக்ஃபு சொத்துல பதிவு செய்யுங்க. இல்லை என்றால் அந்த ஏழை மக்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களிடத்துல ரெவென்யூ ரெக்கார்டு முறையா இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு உரிய மக்களுக்கு உள்ளதுன்னு கொடுக்கணும். இப்ப பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, வக்ஃபு சொத்தும் முறையாக இவ்வளவு இருக்குன்னு பராமரிக்கப்படும். இதுதான் இன்னைக்கு தேவை. இது இல்லைன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத மத பிரச்சனையும் மத கலவரங்களும் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உணர்வும் கலைந்து போய்விடும். அப்போ ஒரு அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுமையானால் அந்த தவறாக பயன்படுத்தக்கூடியதை தவிர்த்து அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு மேலிருந்து ஒரு கண்காணிப்பு தேவை. அது மாவட்ட ஆட்சியர், அது அந்த மாவட்டத்தினுடைய நீதித்துறையில் உள்ளவர் அப்படின்னு சொன்னா இதுல என்ன கேடு வந்துட போகுது? யாரிடத்திலும் நிலத்தை தூக்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலையே, நம்ம நிலத்தை நாம அனுபவிக்க போறோம், அதனுடைய லாபத்தை ஏழை இஸ்லாமிய மக்கள் பயன்படுத்த போறாங்க. இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் எதிர்ப்பது முட்டாள்தனமானது மட்டுமல்ல, இது வெஞ்சன்ஸ் இருந்தாதான், மிகப்பெரிய வெறுப்புணர்வு இருந்தாதான் இதை எதிர்க்க முடியும். இஸ்லாமியர்கள் மீது கடுகளவாவது நல்லெண்ணம் இருந்தால் இந்த மசோதாவை, வக்ஃபு திருத்த மசோதாவை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இஸ்லாமிய ஆண்களுக்கு மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியிலும் திமுக முக்கியத்துவம் இருந்தது. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய பெண்களும் முன்னிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் உள்ள 30 வக்ஃபு போர்டு இருக்கிறது, 30 மாநிலங்கள்ல, அதற்கு கீழே பல மாவட்டங்கள் இருக்கிறது. இவை அத்தனையிலும் கண்டிப்பாக ஒவ்வொரு வக்ஃபு போர்டுல குறைந்தபட்சம் 2 இஸ்லாமிய பெண்களாவது அதில் பங்கேற்க வேண்டும் என்று பெண்களுக்கான அடையாளத்தை முன்னுரிமையை தந்திருக்கிறார் என்றால் இதை நம்ம வரவேற்கணுமா எதிர்க்கணுமான்னு நான் கேட்கிறேன். அப்ப ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சமூகமாக கட்டமைக்கப்படுவது என்பது
எதிர்கால பெண்களுக்கு மிகப்பெரிய மோசமான விளைவை தரும். இப்பதான் இஸ்லாமிய பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்ல நல்ல உயர் தொழில்நுட்பத்திற்கு வராங்க. இந்திய இராணுவத்தில் இராணுவ விமானத்தை ஓட்டக்கூடிய பெண்மணியாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் வந்திருக்கிறாங்கன்னா, அப்போ ஒரு டெவலப் ஆகி வர ஒரு சமூகமா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அது மாதிரி 8 லட்சம் கோடி அளவுக்கு சொத்துள்ளதை வந்து 200 கோடி தான் கணக்கு காட்டுறாங்கன்னா இது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இஸ்லாமியர்களாக இருந்தால் நாசமா போங்கன்னு நினைக்கிறதா இருந்தால் அவர் கண்டுக்கவே வேண்டாம். இல்லை, இஸ்லாமியர்கள் தான் ஓட்டே போட மாட்டேங்கிறாங்களே, நீ எப்படி போனால் எனக்கு என்னன்னு திரு நரேந்திர மோடி நினைக்கல. அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒன்று ஏழை இஸ்லாமியர்கள் பயன்பெறணும், இஸ்லாமிய பெண்களுக்கு அதில் பங்களிப்பு இருக்கணும். எது வக்ஃபு சொத்து என்ற பெயரில் இந்துக்களுடையதோ அல்லது பொதுவான மக்களுடையதோ அந்த வக்ஃபு சொத்து என்ற பெயரில் அவர்கள் நிலம் வந்து பறிக்கப்படுகிறதோ அது நடக்கக்கூடாது. அது சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு யார் உரியவர்களோ அவர்களிடத்தில் தரணும்னு சொல்றது நியாயமானதா இல்லையா? இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கான துரோகிகள். ஏழை இஸ்லாமியர்களுடைய வயிற்றெரிச்சல் அத்தனையும் இந்த மசோதாவை எதிர்க்கிற அயோக்கிய திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஜவாஹிருல்லா, நெல்லை முபாரக், தமீமுன் அன்சாரி, ஆலூர் ஷானவாஸ் இவர்கள்லாம் என்ன பேசுறாங்க? நெருப்போடு விளையாடுகிறீர்கள், முஸ்லீம்களை கொதிக்க வைக்கிறாங்க, முஸ்லீம்களை வந்து போராட தூண்டுறாங்க. எப்படி சிஏஏ என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த அமெண்ட்மெண்ட்டை இப்படி கொண்டுட்டு வந்த போது இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனாலும் எதிர்ப்பு, தொடர் போராட்டம், கைது என்று இஸ்லாமிய மக்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தார்களோ, மீண்டும் வக்ஃபு மசோதா என்ற பெயரில் இஸ்லாமியர்களை புரட்சி செய்வதற்கு அல்லது போராடுவதற்கு இவர்கள் தயார்படுத்துகிறார்கள். இந்த கொடுங்கோளர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் எப்படி மத்தியில் தாமரை மலர்ந்து இஸ்லாமிய மக்களுக்குமான உரிய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை தருகிறதோ அது தமிழகத்திலும் வர வேண்டும். அதற்காக நாங்கள் தெளிவாக இதை கொண்டுட்டு போறோம். நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நீங்க வந்து அறிக்கையின் மூலமா திமுகவோ இஸ்லாமிய அமைப்புகளோ பேசுகிறார்களே, வெளிப்படையான விவாதம் உங்களுடைய இளைய பாரதமுடைய இந்த சேனல்ல கூட வச்சுக்குவோம். இஸ்லாமிய தலைவர் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ தாராளமா வரட்டும், அது ஒரு லைவ் போடுங்க, நேரடியாக பேசுவோம். நீங்க பேசக்கூடிய சிஏஏவா இருக்கட்டும் அல்லது இந்த புதிய மசோதா தாக்கல் செய்வதாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறீர்கள். நீங்கள் எதிர்க்கிற ஒரே ஒரு விஷயமாவது நியாயம் இருக்கிறது என்று நிரூபித்தால் நான் பாஜகவை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க கூட வரேன். நானும் பாஜகவை எதிர்த்து போராட தயாரா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உண்மை தேவை. என் சமூகம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் சமூகத்தின் குரலையும் அவர்களுடைய உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கு தானே நான் பாரதிய ஜனதா கட்சியில பாடுபடுறேன். அதுக்குத்தானே ஒரு தேசிய செயலாளராக நான் பொறுப்புல இருந்துகிட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போய் அந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக தான் அல்லும் பகலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அது தவறாக இருக்குன்னு நீங்க எனக்கு புரிய வைங்க. நான் இப்ப பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போற மாதிரி நீங்கள் எனக்கு புரிய வைத்தால், நான் ஒரு ஆள் வந்துட்டு அது பிஜேபிக்கு ஒரு பெரிய இழப்பு தானே. நீங்க பெரிய சாதனை நிகழ்த்தியதான் நீங்க பேசலாம் இல்லையா? பாத்தீங்களா, இவ்வளவு காலம் இஸ்லாமியர் என்ற அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சிக்கு உயிரை அர்ப்பணித்து வேலை செய்த ஒருத்தரையே நாங்க வந்து புரிய வச்சுட்டோம்னு சொன்னா அது ஒட்டுமொத்த இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் திமுகவிற்கும் திருமாவளவனுக்கும் லட்டு சாப்பிட்ட மாதிரி. அப்படியாவது வாங்கன்னு நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நீங்க அதற்கும் வராவிட்டால் நீங்கள் எல்லாம் கோழைகள், பேடிகள், சமூகத்தை தவறாக சித்தரிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள். ஓப்பன் சேலஞ்சுக்கு முடிஞ்சா வாங்க, இல்லையா மோதி பார்க்க முடியலன்னா எங்கேயாச்சும் முட்டு சந்தில் போய் கத்திக்கிட்டு இருங்க. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், ஒரே மூச்சா வந்து ரொம்ப அழகாக இந்த ஒரு பெரிய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம் சார். ஒரு ஊடகவியலாளராக என்னோட கடமை இந்த கிளாரிஃபிகேஷன் கேட்கறது தான். அதுக்காக எனக்கு கவுன்சிலர் பதவியோ இல்லை நான் ஏதாவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நகைச்சுவையாக சொன்னது நீ அதை ரொம்ப சீரியஸாக இல்லை சார். நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை சார், நான் எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாரும் நீங்கள் உடனே வந்து நீங்கள் யாரும் உங்களுக்கு வந்து கட்சிக்கு போஸ்ட் கொடுக்க போகிறாங்களான்னு கேட்குறாங்களே, அதனால் நான் அதை கிளாரிஃபை பண்ணோம் சார். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து ஒரு புரிதல் வந்து இப்போ கிளியராக இருக்குது. ஆனால் இது எத்தனை வந்து முஸ்லீம் அவங்க சமூகத்துக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது தெரியல இல்லை சார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த முஸ்லீம் தலைவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. பிஜேபி அவர்களால் வந்து இப்போ திருப்பியும் ஒரு பெரிய கலவரம் இங்கேயும் வெடிக்க போகுது, பங்களாதேஷ் மாதிரியே. அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சட்ட மசோதா இங்கே கொண்டு வந்திருக்க கூடாது, இதனால ஒரு பெரிய கலவரம் வெடிக்க போகுது, நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி எங்களை சீண்டி பார்க்குறீங்க, அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக மோடி வரமாட்டார் அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுதே சார். அப்போ இது புரிதல் போய் சேரலையா? மக்களுக்கான அந்த புரிதல் போய் சேரலையா? உங்களுடைய சரியான கேள்வியை நான் மதிக்கிறேன். அதாவது ஒரு தரப்பு எதை பிரச்சனையாக ஆக்குகிறார்களோ அது மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணப்படுது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லா மீடியாக்களிலுமே இந்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை திட்டமிட்டு செய்திகளை கொண்டு போகிறார்கள். சரி, இன்னொரு பக்கம் இது சரியானதுன்னு பேசக்கூடிய எங்களை போன்றவர்கள்
இஸ்லாமியர்களாக இருந்து நாங்கள் பேசுனா எந்த மீடியா கூப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து மக்களால் பிரபலமாக அறியப்பட்ட எந்த மீடியாவாக இருந்தாலும் வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு இஸ்லாமியர் பேச வர்றாருன்னா கூப்பிட மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு ராமசாமி குப்புசாமியை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த விஷயத்தை பேசுங்க, எதை பேசுங்க, வக்ஃபு மசோதாவை பேசுங்க. அந்த பக்கம் ஒரு இஸ்லாமியரை கரெக்டா உட்கார வச்சிருப்பாங்க. அவர் சொல்லுவார், பாத்தீங்களா எங்க உரிமையெல்லாம் பறி போகுது. இங்க ராமசாமிக்கு இவர் என்னதான் இருந்தாலும் சட்டத்தை பேசுவாரே தவிர அவருக்கு இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்ன, நபிகள் நாயகம் வக்ஃபுனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு புரிதல் இல்லாம அவர் எதையாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலும் உடனே ஊடகம் பார்த்தீர்களா, இதுதான் அவங்களுடைய நோக்கம், இதுதான் பாஜக, இதுதான் இந்துத்துவான்னு ஏதாவது ஒரு அவர் தெரிந்து பேசினால் பரவாயில்லை, தெரியாம 10 பேர்ல ஒருத்தர் பேசிட்டாலும் அந்த ஒருவர் பேசினதை தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தியில எல்லாத்திலையும் டைப் பண்ணி இந்தியா முழுக்க வைரல் ஆக்குனா, அப்போ ஊடகம் என்ன செய்யுது? நேர்மறையான சிந்தனையை விட அவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனை, ஒரு பக்கத்தை சாதகமாக ஒரு பக்கத்தை எதிராக காட்ட வேண்டும். நான் ஊடகங்களுக்கு பொதுவான இந்த சோசியல் மீடியா மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கிற இந்த எல்லா விதமான ஊடகங்களுக்குமே நான் சொல்றேன். அது செய்தி சேனலாக இருக்கட்டும், சன் நியூஸாக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், அல்லது நியூஸ் 7ஆக இருக்கட்டும், நீங்கள்லாம் வந்து எங்களமான ஆட்கள்கிட்ட பேசுங்க. அப்போ ஒருத்தன் வந்து நான் வன்முறை ஏற்படும்னு சொல்றான், கொதிப்பேன்னு சொல்றான், நாட புரட்சிக்கு உள்ளாகும்னு சொல்றான், அதை மட்டும் ஆதரித்து நீங்கள் காட்டுகிறீர்களே, அப்படி தேவையில்லைப்பா, இதுல ஒண்ணுமே இல்லைன்றதை நான் சொல்றேன். ஒரு இஸ்லாமிய நபராக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவரும் ஒரு இஸ்லாமிய அமைப்பு அல்லது திமுகவில் இருந்து நீங்க யாரை கொண்டுட்டு வந்தாலும் அப்படி பேசினாதானங்க ஒரு புரிதல் வரும். இவரும் இஸ்லாமியர், அவரும் இஸ்லாமியர், 2 பேரும் பேசுறாங்க, இதுல எது நியாயமானதுன்னு ஒரு பாமர ஹிந்துவாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்னுடைய குரல் போகல, இந்த மசோதால இருக்கிற நியாயங்கள் தெரியப்படலைன்னா, இது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும்? இயல்பாகவே மறுபடி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் போராடுவாங்க, கைது செய்யப்படுவாங்க, தடியடி நடத்தப்படும், இஸ்லாமிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு மறுக்கப்படும், அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுவார்கள். தொடர்ந்து போராடும் பொழுது இது ஒரு வன்முறை சமூகமாக மாறுகிறதோ என்ற எண்ணம் சக இந்துக்களுக்கு வரும். நாளைக்கு ஒரு கலவரமோ பிரச்சனையோ வந்தா இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள், உயிரிழப்புக்குள்ளாவார்கள், பெரும்பான்மையா அதுதான் நடக்கும். இது தேவையா இல்லது இது தொடரணுமா அப்படின்ற கேள்வியை முன்வைத்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை சார்ந்து, இந்த சித்தாந்தம் சார்ந்து, இஸ்லாமிய மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய எங்களை போன்றவர்களை உங்களால் முன்னிறுத்த முடியாவிட்டால் அப்போ உங்க நோக்கம் தெளிவாக தெரிகிறது. திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் நீங்கள் காலை கழுவக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். உங்களிடத்தில் நேர்மை இருந்தால் எந்த ஊடகமாக இருந்தாலும் எங்கள் தரப்பையும் கேளுங்கள், எங்கள் தரப்பையும் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கொண்டு செல்லுங்கள். 20 கோடி மக்கள் ஆட்டு மந்தைகளை போன்று காலம் காலமாக காங்கிரஸ் சொன்னதை கேட்டு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே இஸ்லாமியர்களை ஒழிக்கக்கூடியது என்று நினைக்கிறார்களே, அவர்கள்ட்ட கருத்தியல் மாற்றத்தை ஏற்படுத்த குறைந்தபட்சம் இது எங்கள் நிலைப்பாடு என்று அவர்கள் கேட்கிற வாய்ப்பையாவது கொடுங்க அப்படின்னு நாம வந்து உங்க ஊடகத்தின் மூலமே கோரிக்கை வைக்கிறோம். சார், இப்போ நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இல்ல மக்கள் இது மூலமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு விருப்பமாகவும் இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து பிஜேபி அவங்க இஜாப் அந்த சட்டம், நெக்ஸ்ட்டு இந்த தலாக் அந்த சட்டம், சிஏஏ, இப்போ வந்து இந்த வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களில் இந்த மாதிரி தலையீடு நடத்தும் போது, தலையீடு குறுக்கிடும் போது இது உண்மையாகவே ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பரபரப்பும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கலவரம் வெடிக்கிறதுக்கான புரிதல் இல்லாததுனால ஒரு கலவரம் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் தானே சார் ஜாஸ்தி இருக்குது? கண்டிப்பாக நடக்குங்க. அதாவது இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வரும்போது பிரச்சனைகள் ஏற்படும். சில மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து கலவரங்கள் நடக்கலாம், அல்லது மிகப்பெரிய வன்முறை தூண்டப்படலாம். அதுக்கு இயல்பாக முஸ்லீம்கள் உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படுவதனால சீக்கிரமா அதில் வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. அறிவுபூர்வமாக சிந்திச்சு அதை கருத்தியலாக மோதுவதை விட, சட்ட ரீதியாக எதிர்ப்பதை விட, உணர்வு பூர்வமாக கல்லெடுத்த எறிவோம் அல்லது வீடை குளித்திருவோம், இல்லை ஏதாவது அடிப்போம்னா இவன் என்ன அதிகபட்சம் என்ன பண்ணியிருப்பான், 4 போலீஸ் மண்டையை உடைச்சிருப்பான், கல்லை விட்டு இழிஞ்சு ஒரு 10 போலீஸினுடைய வாகனத்தை உடைச்சிருப்பான், அல்லது 2 போலீஸினுடைய வாகனத்தை எரிச்சிருப்பான், அல்லது ஒரு உயிரிழப்பே நடந்திருக்கும்னு வச்சுங்களேன். அடுத்த நாள் என்ன நடக்கும்? சட்டம் அதன் கடமையை செய்யும்ல. இடிச்சவன், கல்லை விட்டு எரிஞ்சவன் எல்லாத்தையும் எடுத்து அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணி, இவன் யாரெல்லாம் இருக்கனா அத்தனை பேர் வீடை இடிச்சு எல்லாம் நிர்மூலம் ஆயிடுச்சுன்னா பெரிய நஷ்டம் யாருக்கு? ஒரு நாள் நீ உணர்ச்சி வசப்பட்டதுக்கு உன்னுடைய சந்ததியே ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, வாழ்வாதாரத்தை இழக்கிற நிலைமையை உருவாக்கணும்னா இது இஸ்லாமியர்களுக்கு தேவையான்றதை என்னுடைய கேள்வி. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருதுன்னா
மத்திய அரசு என்ன செய்யுது, தெளிவுபடுத்துது. அதை தான் மத்திய அரசு செய்ய முடியும். ஊடகங்களின் மூலமாக இந்த மசோதாவில் இல்லை என்பதை பிரதமரோ அல்லது பாராளுமன்றத்தின் மத்திய உள்துறை அமைச்சரோ அல்லது சிறுபான்மை நல யார் சம்பந்தப்பட்டிருக்கிற அமைச்சர்களோ இவங்க எல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. அது போய் சேருவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா நீங்க வெறுப்புணர்வை பார்க்குறீங்க. அப்ப உங்களை மாதிரியான ஊடகங்கள் என்ன செய்யணும், கருத்தியல் ரீதியாக பிஜேபியிலும் இஸ்லாமியர் தானப்பா, நீ ஏத்துக்கிறே இல்லையா, அவரும் இஸ்லாமிய மதத்தை நம்பிக்கை கொண்டு தொழுகை நடத்துறாரு, அவரும் வரட்டும், நீயும் வா, நீ நம்புற குரானத்தான் அவரும் பேச போறாரு, அவர் நம்புற நபிகள் நாயகத்தை நீயும் நம்ப போற, 2 பேர் உட்காந்து பேசுங்க. முத்தலாக் சட்டம் சரியா தப்பா, இந்த விஷயத்துல ஹிஜாப் விஷயத்துல பெண்கள் போட்டது சரியா தப்பா, அல்லது இந்த மசோதா வக்ஃப்ல கொண்டு வர்றது தேவையா தேவையற்றதா பேசுங்க, பொதுமக்கள் பார்க்கட்டும். ஒரு கருத்தியலை கொண்டு போக வேண்டியது ஊடகத்தின் கடமை. அது இந்த பாரத தேசத்தின் முக்கிய தூண்களில் ஊடகம் ஒரு தூண். ஆனா ஊடகம் ஒரு சார்பா அங்க உள்ள இஸ்லாமியரை கொண்டு வருவாங்க. திமுகனா இஸ்லாமியர் வரலாம், அதே மாதிரி அதிமுகனா இஸ்லாமியர் வரலாம், அதே மாதிரி திருமாவளவன் கட்சியிலன்னா ஒரு ஆளும் சனவாஸ் இஸ்லாமியர் வரலாம். பாரதிய ஜனதா கட்சியில ஒரு வேலூர் இப்ராஹிம் ஊடகத்துக்கு முன்னால் வரணும்னா ஏன் பயப்படுறீங்க, ஏன் மறுக்கிறீங்க, ஏன் அழைப்பு விட நீங்க தயங்குறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் உண்மையை பேசுறோம். அது ஒரு இஸ்லாமியர் பாஜகவிலிருந்து பேசுகிறார் என்றால் அது இஸ்லாமிய மக்களுக்கும் பெரும்பான்மை இந்துக்களுக்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் கல்லா கட்ட முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. இந்த கயவர்களை அடையாளம் காட்டுவதை அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்பதை என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ நீங்க ஊடகங்களை குறை சொல்றீங்கல்ல, நீங்க பண்ணியிருக்கலாமே, ஓகே சார், நாங்க ஓகே, இதை நாங்க ஒரு பக்கம் சைட்ல வைக்கிறேன். இப்போ பிஜேபி அவங்க இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் எடுத்து பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி முக்கியமான ஒரு முஸ்லீம் தலைவர்களை கூட்டிட்டு நீங்க இதை உங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல சார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பிஜேபி ஏன் முன்னெடுப்பை எடுத்து பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சார். பாரதிய ஜனதா கட்சி மத ரீதியாக எந்த விஷயத்தையும் அணுகாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் அணுகும். அதில் மிக தெளிவாக இருக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு ராமர் கோவில் விஷயத்தில் பிஜேபி என்ன பண்ணுது, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் உட்கார வச்சு பேசி இதை நீங்கள் புரிந்துணர்வாங்க, அப்படி ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி பண்ணதா? நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுகிறதோ அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது, ராமர் கோவில் எந்த இடத்துல அவர் ஜென்மபூமி அங்கு கட்டப்பட வேண்டும். அதே வேளையில் 2.64 ஏக்கர் தான் அங்கே பிரச்சனை. 5 ஏக்கரில் டபுள் மடங்கு 5 ஏக்கரில் மசூதி கட்டுவதற்கு அதே அயோத்தியா மாவட்டத்தில் இடத்தை ஒதுக்கி தரணும். இன்னைக்கு ஒதுக்கி தந்தாச்சு. பள்ளிவாசல் கட்டுவதற்கும் இடம் இருக்கு, ராமர் கோவிலும் கட்டியாச்சு, இனி மசூதி கட்ட வேண்டிய வேலை ஆரம்பமாயிருக்கு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி செய்யுமே தவிர இந்த 2 மதத்தினரை இல்லை நாங்கள் ஒரு மத ரீதியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்னா மத தலைவர்களை உட்கார வச்சு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க போய் சொல்லுங்க இவங்க சொல்லி எந்த காலத்துல அது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். ட்ரிபிள் தலாக் என்ற ஒரு உறுதியான முடிவு எடுத்தா இங்க இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய சக்திகள் ஒத்துக்கொள்வார்களா? கண்மூடித்தனமாக எதிர்ப்பார்கள். அப்ப இதை நடைமுறைப்படுத்த முடியாது. இஸ்லாமிய பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் சென்சிட்டிவ் தான், ஆனால் உறுதியான முடிவு எடுத்துதான் ஆகணும். வக்ஃபு சொத்துக்கள் ஊழல் இல்லாமல், அரசியல்வாதிகளுடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல், அதே மாதிரி இந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனை இல்லாமல் அந்த சொத்து காக்கப்பட வேண்டும் என்றால், ஏழை இஸ்லாமிய மக்கள் பயனடைய வேண்டும் என்றால் சென்சிட்டிவ் தான், ஆனால் முடிவு எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை எடுக்குது. அதை கருத்தியல் ரீதியாக கொண்டு போக வேண்டிய கடமை, பொறுப்புணர்வு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். நான் இது எங்களுக்கு புரியுது. இப்ப என்ன அப்படின்னா நீங்க இங்க ஓட்டு போடல அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கும்போது அப்ப அதே மாதிரியான ஒரு விஷயம் நீங்களும் முன்னெடுப்பு எடுத்து வைக்கணும்ன்றது தான் சார் இப்ப இங்க ஒரு இதுவா இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்காக யோசிக்க முடியாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவின் 18 மாநிலங்களை தாண்டி, அதான் நான் சொல்றேன், இந்தியாவின் 18 மாநிலங்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. இந்த 18 மாநிலங்களில் ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிஜேபி வந்துட்டா நம்ம பள்ளிவாசலோ நம்முடைய தொழுகை எந்த பிரச்சனையும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வரும்போது என்ன சொன்னாங்க, ஐயோ முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னு. நான் சமீபத்தில் உத்தரப்பிரதேசனுடைய 2-3 மாவட்டங்களில் பயணம் செய்தேன். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகிறேன். பள்ளிவாசலில் தொழுகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னா அழகாக பாதுகாப்புக்கு போலீஸ் நிற்கிறாங்க. எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது, அவங்க பாதுகாப்பாக தொழணும், பாதுகாப்பாக போகணுன்ற அளவுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையுமே அந்த அளவிற்கு அந்த அரசு கேர் எடுக்குதுன்னா இதை விட என்னங்க வேணும்? நான் இன்னும் சொல்றேன், அயோத்தியாவுடைய ராம ஜென்ம பூமியில கட்டப்பட்டிருக்கிற ஸ்ரீராமருடைய கோவில இப்ப நான் போனேன். அங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த ரோட்லயே, கோவிலுக்கு போற ரோட்ல 3 மசூதிகளை கடந்துதான் நீங்க கோவிலுக்கே போக முடியும். அங்க அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லதான் படுது, தொழுகை நடக்க தான் செய்யுது. அதனால இது போலியாக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பேசுறாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் உள்ள போய் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்துட்டாவது என்ன திட்டு, நீ பார்க்காம திட்டுனா எனக்கு இல்லை கஷ்டமா இருக்கு. நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அங்க உள்ள இஸ்லாமியர்கள் நல்லா இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, வியாபாரம் பண்றாங்க, சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. இதுதாங்க அடிப்படை உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளணும்னா
எல்லாத்தையும் நீங்கள் சென்சிட்டிவ்னு தள்ளி போட முடியாது. ஒவ்வொரு காலத்தில் ஒரு சில நடவடிக்கைகளை ஒரு அரசு தார்மீக ரீதியாக பொறுப்புணர்வோடு எடுத்து ஆக வேண்டும். அது திரு நரேந்திர மோடி எடுக்கிறார். அது என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் நியாயத்திற்காக, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக, அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அதை நிச்சயமாக அரசு என்ன விலை கொடுத்தாவது கொண்டு வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் கட்சி கிடையாது. இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கை இருக்கிற ஒரு கட்சி. அப்ப இந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்தாக வேண்டும். இங்கு யாருக்கும் பாரபட்சம் கிடையாது என்பதை மீண்டும் நான் உறுதிப்படுத்துறேன். சார், ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரியே மக்களுக்கும் இது கொண்டு போய் இந்த புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் சார். அடுத்ததான் வந்து என்னன்னா பங்களாதேஷ். சார், நம்ம இப்போ சுற்றி இருக்கிற நம்மளை சுற்றி வந்து இப்போ பங்களாதேஷ் ஆகட்டும் சரி, ஸ்ரீலங்கா ஆகட்டும் சரி, பாகிஸ்தான் எவ்வளோ பொருளாதாரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கே ராஜபக்ஷ எப்படி வந்து அவர் தப்பி ஓடினார். இப்போ நெக்ஸ்ட்டு இவங்களும் வந்து இந்த மாதிரி பங்களாதேஷ்லேயும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஒரு பயம் கிரியேட் ஆகுது இல்லை சார்? நெக்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள ஆல்ரெடி சைனா ஊடுருவுற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. எந்த அளவுக்கு சார் நம்ம நீங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்த பாரதத்தையும் இன்றைக்கு திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாரதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த மாதிரி கேள்வியை கேட்க மாட்டீங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாரதத்தில் உள்ள இராணுவ வீரர்களை கொத்து கொத்தாக இழுத்து சென்று அவர்கள் பாகிஸ்தானுடைய அந்த பூமியில் வைத்து கழுத்தை அறுத்து உடலை பாரதத்திற்குள்ளேயும் கழுத்தை மட்டுமே கட்டி தொங்க விட்டு கைகூட்டி சிரிக்கிற நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கு நிலைமை மாறி போச்சு. அவர்கள் இங்கே உள்ள வந்து தாக்கணும் நினைத்து அவர்கள் பாகிஸ்தானுக்குள்ள திட்டம் போட்டால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி இங்கிருந்து நாங்கள் போய் அடித்து அவர்களை காலி பண்ணிட்டு வந்துடுவோம். அதனால எங்களை நீ வந்து அடிப்பதற்கு ஆயுதம் எடுத்துட்டு வரணுன்றது ரெண்டாவது தான். நீ யோசித்தாலே உனக்கு அடி உழுவுன்ற பயத்தை உருவாக்கினதுனால பாகிஸ்தான் நேரடியாக நம்மோடு மோதாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒன்னே இந்த பயங்கரவாத சக்திகளை எல்லை தாண்டி உள்ள நுழைவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுவும் முடியாது. ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு காஷ்மீர் பாதுகாப்பா இருக்கு, எல்லை பலப்படுத்தப்பட்டிருக்கு, இராணுவ வீரர்களுக்கு கூடுதல் பலத்தையும் கூடுதல் சட்டங்கள் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப பாதுகாப்பாக எல்லை புறம் சிறப்பா இருக்கு. இரண்டாவது என்ன பண்ண முடியும்? நீங்க அதாவது இந்த பாரதத்தை சுற்றி உள்ள பல நாடுகள் இருக்கிறது என்றால், உதாரணத்துக்கு இலங்கை இருக்கிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேபாள் இருக்கு, பிறகு மியான்மார் இருக்கு, இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா வங்கதேசம் இருக்கிறது. அப்ப இவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய இஷ்யூவை உருவாக்கி பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் இந்தியாவிற்கு எதிரான திட்டங்களை உருவாக்குவதற்கு இதை பயன்படுத்தணும். சுற்றி உள்ளவர்களால் பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தால் பாரதம் வலிமை பெறாது என்று கணக்கு போடுகிறார்கள். ஆனால் ஆளக்கூடியது நரேந்திர மோடி என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்று தெரிந்துவிட்டால் அதற்காக என்ன விலை கொடுத்தாவது இந்த தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த அரசு தயங்காது. வங்கதேசத்தை பொறுத்தவரை எங்களுடைய சிறந்த நட்பு நாடு என்று நாங்கள் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறோம். பார்லிமெண்ட்ல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய அரசாங்கமும் எங்களுக்கு நட்பு நாடாக தொடரும் என்று நம்புகிறோம். நட்பு நாடாக தொடர்ந்தால் கை கொடுக்க தயாராக இருக்கிறோம். எங்களை எதிர்த்து நீங்கள் சீண்டினால் எல்லை தாண்டி வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் அடியோடு வேரோடு அறுப்பதற்கு அச்சப்பட மாட்டோம். பாரதம் இன்றைக்கு வலிமை மிகுந்ததாக இருக்கிறது. நாங்கள் எந்த அண்டை நாடுகளாக இருந்தாலும் அரவணைத்து போக தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு காலத்திலும் அடிபணிய மாட்டோம் என்பதுதான் இன்றைக்கு உலகத்திற்கும் அண்டை நாடுகளுக்கும் நாங்கள் சொல்ற செய்தி. வங்கதேசத்தினுடைய இந்த இழப்பு என்பதும் அங்கு நடக்கிற பிரச்சனைகள் என்பதோ அது உள்நாட்டு பிரச்சனை என்று நீங்கள் பார்த்தாலும் இன்னொரு பெரிய பாதிப்பு அங்குள்ள இந்துக்களுடைய கோவில்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்கான் போன்று சொல்லக்கூடிய பல்வித மத வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. மற்ற விஷயங்களுக்கு இந்த மசோதா தாக்கல் செய்வதற்கு வக்ஃபுக்காக எதிர்க்கக்கூடிய அகிலேஷ் யாதவோ மற்ற காங்கிரஸோ அல்லது இங்க இருக்கக்கூடிய திமுகவோ இந்து கோவில்கள் வங்கதேசத்தில் இடிக்கப்படுகிறது, ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் அதை செய்கிறார்கள் என்றால் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதும் அங்கிருக்கக்கூடிய இந்து சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாக அந்த அரசு நடத்த வேண்டும் என்று எந்த அறிக்கையோ கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அப்ப இவருடைய பச்சோந்தித்தனத்தையும் இரட்டை வேடத்தையும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதும் உங்களுடைய நடிப்பு நாடகம், அதில் உண்மை கிடையாது. அதே மாதிரி தான் வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசு அதனுடைய கடமைகளை செய்யும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை தாண்டி அரசியல் செய்யக்கூடியவர்கள்
உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள் வலிமையான கண்டனத்தை, ஒரு மத வழிபாட்டு தலத்தை இடிப்பது கொடூரமானது, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது என்பதை வலுவாக பாரதத்திலிருந்து நீங்கள் பதிய வைத்தால்தான் வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. மோடி அவர்கள் என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு சார்? இப்போ பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்துஸ் ஆகட்டும் சரி, இல்லை அங்கேயே வந்து இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, முக்கியமாக மாணவர்கள் நிறைய போராட்டம், அவங்களை வந்து தூண்டி விடுறாங்க. முக்கியமாக ஒரு சில வல்லரசு நாடுகள் வந்து அங்கே இருக்கிற மாணவர்களை வந்து தூண்டி விடுறாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது நமக்கு வந்து உள்நாட்டு பிரச்சனையாகத்தான் பார்ப்போம். அந்த நாட்டின் பிரச்சனை, அந்த நாடு பாதுகாப்பு சம்பந்தமானது. அதனால அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், ஆட்சி மாறுகிறதா அல்லது இராணுவ ஆட்சி வருகிறதா, அது அந்த நாட்டிற்குள்ள உள்ள செயல்பாட்டில் நாம் எப்பயுமே போய் தலையிட மாட்டோம். ஒரு நாட்டுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனையில தலையிட மாட்டோம். நம்ம நாட்டுக்குள்ள உள்ள உள்நாட்டு பிரச்சனைக்கு எந்த நாடு கருத்து தெரிவித்தாலும் நாம எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். இது நம்ம பாரதத்தினுடைய நிலைப்பாடு. அதே வேளையில எல்லையில் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறோம். அது அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனையுடைய விளைவுகள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை அது பல்வேறு ஆய்வு கூட்டத்தின் மூலமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி அதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரே விஷயத்தை சொல்ல முடியும், என்ன சுற்றுப்புறத்தில் எது நடந்தாலும் பாரதத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஏனென்றால் ஆளக்கூடியது நரேந்திர மோடி என்ற மிகச்சிறந்த ஒரு மாமனிதன், தைரியத்திற்கும் வல்லமைக்கும் ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கிறார். அதனால் பாரதத்தில் உள்ள 140 கோடி மக்களும் நிம்மதியாக தங்களுடைய தொழிலை, தங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். பயப்பட வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். ரொம்ப நன்றி சார். இப்போது அடுத்ததான் வந்து இப்போது தமிழகத்துக்கு வரலாம். இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்து கன்ஃபார்ம், இப்போ நான் உங்ககிட்ட போன வாட்டி கேட்கும்போது நல்லா இருக்கு இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட வந்து சிரிச்சு கடந்து போயிட்டீங்க சார். ஆனால் இப்போ திருப்பியும் வந்து இது ரிப்பீட்டடாக இந்த ஒரே டாபிக் வந்து தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. என்ன அவர்னா, இப்போ அவர் வந்து இங்கே ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ 2 நாளாக இன்னும் வந்து அது ரொம்ப புகஞ்சிட்ருக்கு. அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து வானதி மேடம், அப்படி இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் வந்து அந்த பதவியை ஏற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அது பேசப்படுது சார். இன்னுமுமே அது எதுவுமே டிசைட் ஆகல, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா சார்? நான் அண்ணாமலையால் அரசியலுக்கு வரலைங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் மூலமாக வந்திருந்தால் ஒருவேளை நான் கவலைப்பட்டிருக்கலாம். நான் வந்து ஹிந்துத்துவம் என்ற சித்தாந்தம் எனக்கு பிடித்திருந்தது. அதே மாதிரி RSS மூலமாக நான் கற்ற கல்வி இந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை எனக்கு ஒரு புரிதலை கொடுத்தது. 20 கோடி இஸ்லாமிய மக்களை சரியான முறையில் தேசியவாதிகளாக நான் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கருவியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு. இந்த கட்சியின் இணைவதன் மூலமாக என்னுடைய பேச்சாற்றல், என்னுடைய செயல்பாடு, உழைப்பு, இந்த கட்சியினுடைய உண்மையான கொள்கைகளை கொண்டு போவது, அதன் மூலமாக இந்த மக்களை வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் நான் வந்து பொறுப்பு வகிக்கிறேன். இப்போ ஒரு புரோட்டோகால் இருக்கும். ஒரு தலைவர் இருந்தால் அந்த தலைவருக்கு கண்ணியம் தரணும், அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலில் நடத்தணும். மாவட்ட தலைவர்னா அவருக்கு கீழே உள்ளவங்க, மாநில தலைவர்னா அவருக்கு கீழே உள்ளவங்க, தேசிய பொறுப்புனா தேசிய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் இப்படின்னு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தேசிய செயலாளராக இருக்கிறேன்னா எனக்கு தேசிய தலைமை என்ன சொல்லுகிறதோ, எனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கடமையை, அந்த பணியை நான் செய்வேன். நான் இருப்பது மாநிலம் தமிழ்நாடு என்பதனால தமிழகத்தில் மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். அப்போ என்னுடைய பணிகள் சம்பந்தமாக அவர்கிட்ட நான் வந்து சப்மிஷன் பண்ணுவேன், அவர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். அவர் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தார், திரு முருகன் அவர்கள் இருந்தாங்க, டாக்டர் எல் முருகன். அவர் இருக்கும் பொழுதும் இதே வேலையைத்தான் செஞ்சேன். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் அந்த இடத்துல வேற ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர்கிட்டையும் நான் இதுதான் போய் செய்வேன். ஏன்னா நான் ஒரு நபரின் மீது ஆர்வம் கொண்டு இன்ஸ்பயர் ஆகி இந்த கட்சிக்குள்ள வரல. சித்தாந்த பிடிப்பும் சமூகத்தின் முன்னேற்றமும் தேவை என்பதற்காகத்தான் சிறுபான்மை மக்களுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் புரிதல் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் 20% மக்கள் தவறாக போய்விடக்கூடாது என்றால் என்ன மாதிரி நிறைய பேர் அர்ப்பணிப்போடு வர வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் அண்ணாமலை அவர்கள் 3 ஆண்டு முடிந்து விட்டது. வரக்கூடிய 3 ஆண்டு தொடர்ந்தால் மிகச்சிறப்பு. அதை நான் எதிர்பார்க்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஒருவேளை மத்திய தலைமை இல்லை இவர் வேண்டாம் இன்னொருத்தரை தான் போடணும் அப்படின்னு சொன்னா அது நீங்க சொன்ன பேராகவும் இருக்கலாம், நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு நபராக கூட இருக்கலாம். அப்படி யாராக இருந்தாலும் அந்த சீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. ஏன்னா மாநில தலைவர், அவருக்கு கட்டுப்படுவோம், சிறப்பாக செயல்படுவோம். தனிப்பட்ட முறையில் நான் சொன்னால் நான் பார்த்த தலைவர்களில் அண்ணாமலை தி பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 2 தலைவர்களை தான் பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்திருக்கிறேன். ஒன்று டாக்டர் எல் முருகன் அவர்கள், இன்னொன்று திரு அண்ணாமலை அவர்கள்.
அம்மா தமிழிசை அவர்கள் இருந்திருக்கிறாங்க, சிபிஆர் இருந்திருக்கிறாங்க, எல்லோரும் இருக்காங்க. என்னை இந்த கட்சிக்கு கொண்டு வருவதற்கு சித்தாந்த புரிதலை கொடுத்த ஐயா இளகணேசன் அவர்கள் ஆமா. மிகப்பெரிய தலைவர் அவர்கள். எனக்கு உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடர்னா அவரை தான் நான் சொல்லணும். ஆனால் உழைப்பு ரீதியாக நான் பார்த்தது திரு அண்ணாமலை அவர்களை. ஏன்னா சமகாலத்தில் நாங்கள் 2 பேரும் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பயணம் செய்வதாக இருக்கட்டும், பிரச்சாரமாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், எனக்கு தெரியும் ஒரு உழைக்கிறவனுக்கு தான் இன்னொரு உழைப்பினுடைய வேதனையும் கஷ்டமோ அந்த மற்றவர்கள் பேசும் பொழுது என்னென்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னு. அதனால் அந்த அடிப்படையில் திரு அண்ணாமலையோடைய உழைப்பு அசாத்தியமானது. அதை நீங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஒரு மிகச்சிறந்த தலைவர், அதை அவர் நிரூபித்திருக்கிறார். மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கிட்ட சில கோளாறு இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம். எல்லா மனிதர்கள்ட்டையும் குறை நிறை இருக்கும். இப்போ நீங்கள் குறையும் நிறையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கிட்ட நிறை அதிகமாக இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற குறையை சகிச்சுக்கலாம். அதனால் இன்னொரு 3 மாதம் இந்த பிரச்சனை ஓடும். பிறகு கண்டிப்பாக 3 ஆண்டு கால முடிவுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அது திரு அண்ணாமலை அவர்கள் தொடருவார் என்று இருக்குமே ஆனால் சந்தோஷமாக வரவேற்போம், சேர்ந்து செய்வோம். இல்லை தேசிய தலைமை மாற்று முடிவெடுக்கிறது என்றால் அண்ணாமலை தலைவர் இல்லாமல் போயிட மாட்டார். அவர் கட்சி பதவிக்கு வேணா தலைவர் இல்லைன்னு சொல்லலாமே தவிர மக்களின் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் அவர் ஒரு இடத்தை பிடிச்சிட்டார். அதனால் அவர் அடுத்தடுத்து தேசிய பொறுப்புகளில் கூட வரலாம். அதனால் யூகங்களை விட கட்சி பணி சிறந்தது என்று நான் கருதுவதனால இருந்தால் மிகச்சிறந்த சந்தோஷம். ஒருவேளை கட்சி மாற்றினால் அந்த பொறுப்புக்கு யார் வந்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.